வா வா வா, நம்மளோட லவ் ஸ்டோரி சொல்லலாம். ஹாய். இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஸ்டோரியில் நம்ம வந்து 3 ஆஸ்மி கொஸ்டினில் நம்ம கேட்டிருந்தோம். என்னென்ன கேட்டிருந்தோம்? அவர் டெம்பிள் டேட், அவர் ஷாப்பிங் வீடியோ, அவர் லவ் ஸ்டோரி. அதில் வந்து 500 சம்திங் ஓட் வந்து அவர் லவ் ஸ்டோரி தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வின் பண்ணணும்னு நினச்சது வந்து டெம்பிள் டேட் வீடியோவும் கம்பல்சரி வரும். அதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி வீடியோ போட்டுடலாம். லவ் ஸ்டோரி வீடியோ, எங்களோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ஸ்டோரி தான். அதனால் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எங்களோட ஸ்டோரியை நாங்கள் இப்போ சொல்லிடுறோம். ஸ்டோரியை வந்து உங்களோட காயத்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ தான் சொல்லு. சரி, ஓகே. ஸ்டோரியை வந்து நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்களோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, எங்களோட ஃபஸ்ட் மீட் எதனால் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எங்களோட ஃபஸ்ட் மீட் வந்து முழுக்க எங்களோட லவ், இப்போ மேரேஜ் லைஃப் எல்லாத்துக்கும் காரணம் என்ன விஷயம்னு சொல்லு? டான்ஸ். எஸ், கரெக்ட். டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எங்களை வந்து இணைச்ச ஒரு பாலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலத்தோட முதல் எங்களோட சந்திப்பு வந்து ஒரு டான்ஸ் சொல்லித்தர இடத்துல தான் நாங்கள் வந்து முதல்ல சந்தித்தோம். நான் வந்து அவங்களுக்கு மாஸ்டராக போயிருந்தேன். நீங்கள் நம்மளனால இதுதான் நேசம், இவங்க என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ நான் அங்கே வந்து டான்ஸு சாராக போயிருந்தேன். அப்போ அவங்க எனக்கு வந்து பழக்கம். எங்களோட வந்து டான்ஸில் தான் அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் அப்போது டான்ஸில் பழக்கமாகி, ஸோ இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்லலாம் ஃபோன் கால்ஸ் மெசேஜ் அதிலலாம் அப்படியே பேசிட்டு, ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு டான்ஸை தாண்டின ஒரு மீட் அப்படின்னா அது என்ன மீட்? என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு இவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எதுனா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் நானும் காயத்ரியும் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இதுதான். வந்து அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக பிரியாணிலாம் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அப்போ நாங்கள் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ரெண்டாக வந்து அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீட்டு நம்ம எங்கே போனோம் ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் எங்கன்னா நாங்கள் வந்து வெளியே சாப்பிட போகலான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். அப்போதான் ஆமாம், நாங்கள் வந்து சாப்பிட்லாம், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி நாங்கள் ஒரு 5 பேர் வந்து ட்ரிப் போனோம். ட்ரிப்பெல்லாம் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டல். 5 இல்லை, அது ரொம்ப தூரம். அது ஒரு பெட்டர் மாஸ் அப்படிங்கிற சரி ஒரு ஹோட்டல். ஸோ ஃபுட்டு பற்றி ரிவ்யூ பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு ஃபுட்டு. நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். செம்ம மழையெல்லாம் நாங்கள் மைண்டில் கூட போட்டுக்கல, செம்ம மழையில் நினைச்சிட்டு சூப்பராக போனோம். அப்போ ஒரு இன்சிடென்ட் நினச்சி அதை வந்து மேடம் சொல்லுவாங்க உங்களுக்கு. என்னது? நீ தான் சொல்கிறேன்னு சொல்லி ஊட்டி விட்டதெல்லாம் எனக்கு வந்து இல்லைங்க. பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்போது பிரியாணி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த கடையிலேருந்து எனக்கு பிடிக்கல. அப்போ வந்து டேஸ்ட் பார்க்கட்டும்னு சொல்லி இவருக்கு வந்து ஊட்டி விட்டுனாங்க. அப்போ ஊட்டி விட்டதுல வந்து இவருக்கு வந்து ஏமாற்றம் வந்துருச்சாங்க. அது என்ன, ஒரு சின்ன க்ரஷ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மீட்க்கு அப்புறம் அப்படியே பேசி பழகி நிறைய ஷேர் பண்ணி அப்போ வந்து லைட்டாக லவ் வந்துச்சு. அப்போ லவ் வந்து நான் மேடம் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ரொம்ப சீன் போட்டுக்கிட்டாங்க. ஒரு 2 வாரத்துக்கு வந்து எதுவுமே சொல்லலை. ஓ லவ்லாம் வேணாம் ஓ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதனாலாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க லவ்க்காக ஓகே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். அப்போ என் வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இதுதான் வந்து நாங்கள் லவ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து இது. இல்லை ரெண்டும் ஒன்று தான், ஒரே டைம் எடுத்தா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது, செகண்ட் ஃபோட்டோ அது. ஸோ இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அதை நாங்கள் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஸோ இதில் தான் எங்களோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த லவ்வுக்கு அப்புறம் வந்து நிறையா வெளியே போனது, சாப்பிட போனது தான் வந்து கொஞ்சம் அதிகம். பார்த்தா அப்படி தெரியாது, பட் நிறையா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ அப்போ சின்ன அவுட்டிங் தான், பெருசாலாம் நாங்கள் எதுவும் போனது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் லவ்வில் நாங்கள் போனது என்ன, சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
வீடியோ மேக் பண்ணோம். போடல, ஆனா போடல, வீடியோ போடல, வீடியோ இருக்கு. ஸோ அப்ப எடுத்த போட்டோ, அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெளியே போயிருக்கோம். இது வந்து மே 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி மே 1 மே 1ஆம் தேதி வந்து இவர் வந்து என்னை கோவில் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி எடுத்த ஃபோட்டோ. அப்போ வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் ஜஸ்ட் மீட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோ தான். பட் இவங்களுக்கு தான் அது பிடிக்காது. இது ஒரு நல்ல ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோக்கு அப்புறம்லாம் வந்துட்டு நிறையா பிரச்சனை அது இதுன்னு நடந்ததுக்கப்புறம் லவ்வில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத லவ்வில் இல்லைங்க, எல்லாமே வந்து பிரச்சனை இருக்க லவ் தான். பட் அது இல்லை என்னால் வந்திருக்கு. பட் லவ்வில் வந்து அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்னு வரல. அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்து என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ. இதில் எப்படின்னா அவங்க என்னதான் வந்து லவ்வராக இருந்தாலும் இதில் வந்து அவங்க பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த லவ் பிரச்சனைக்கு அப்புறம் எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இதுவும் ஒரு ஃபேவரட் ஃபோட்டோ தான். ஸோ அப்படியே நாங்கள் லவ் பண்ணிருக்கும் போது வீட்டிலலாம் சொல்லி சரி மேரேஜ் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது முதல்ல நீங்கள் எல்லா வீட்லேயும் எப்படின்னா பையன் வீட்டிலேருந்து தான் போய் பொண்ணு வீட்டில் பேசுவாங்க. இவங்க கொஞ்சம் மாறா வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பையனை மாப்பிள்ளை கேட்டாங்க. இவர் ஆசைப்பட்டாருன்னு நான் வந்து பார்க்க வந்தேன். அதெல்லாம் இல்லைங்க, அம்மா அவங்களோட எல்லாரும் வந்து மாப்பிள்ளை கேட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை கேட்டாங்க வந்தாங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தான் இந்த ஃபோட்டோ வந்து எல்லாம் ஃபேமிலியாக கோயிலுக்கு போனோம். யாருன்னு சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கேட்க வந்தப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாரி என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை கேட்க வந்தாங்க. மாப்பிள்ளை கேட்க வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக நாங்கள் வந்து பொண்ணு பார்க்க வந்தப்போ ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்போம். யாராவது பார்க்கல அப்படின்னா இன்ஸ்டாவில் போய் பாருங்கள், பொண்ணு பார்க்க போன வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த பொண்ணு பார்க்க போனப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் எதுவும் கிடையாது, சும்மா நார்மலாக எடுத்த ஃபோட்டோ தான். இந்த காஸ்டியூம் தான், பெரிய பிளான் கிடையாதுங்க. திங்கக்கிழமை பிளான் பண்ணோம், புதன்கிழமை வந்து பொண்ணு பார்க்க போயிட்டோம். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மலபுலா போனோம். பொங்கல் லீவ் இல்லையா? ஆமாம், பொங்கல் லீவ்ல மலபுலா போனோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. எல்லாமே அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். இதுதான் என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ. அது நல்லாவே சொன்னா அந்த பொண்ணு கேட்காது. இதெல்லாம் மலபுலால ஒரே மாதிரி சொக்கா போட்டு சுத்திட்டு இருந்தப்ப எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ அந்த டைம்ல அங்கே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உப்பு சக்கரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சக்கரை எடுத்தப்ப இந்த ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து எனக்கு ஃபேவரட் ஃபோட்டோங்க உண்மையிலே. நீங்களே பாருங்க, இதை நான் வந்து கண்டிப்பா வந்து தமிழ்லாம் போட்டு விடுறேன். நீங்களே பாருங்க, இந்த ஃபோட்டோ நல்லா ரொம்ப கேவலமான போட்டோ தான் எடுத்தாங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த போட்டோல வந்து நான் வந்து ரொம்ப கேவலமா இருப்பேங்க. சும்மாவே கேவலமா தான் இருப்பேன், இது ரொம்ப கேவலமா இருப்பேன். இது நல்லா தான் இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அடுத்து என்ன, பிப்ரவரி 10ஆம் தேதி காலையில் 6 to 7:30 நடக்க வேண்டிய கல்யாணம் ஒரு 7:15 நடந்துச்சு. இல்லைங்க, ஆக்சுவலாக என்னன்னா நான் 6:00 வர வேண்டியது 6:45 வந்தேன். ஆனால் 7:15 கல்யாணம் கரெக்டாக 6 to 7:30 வந்து அவங்க பார்த்தாங்க. கரெக்டாக 6:45 தான் வந்தாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக 2 வருஷம் ஷார்ட் பீரியட் தான். பட் ஆனால் ஒரு பெரிய போராட்டங்க. இதில் நிறைய நாங்கள் சொல்ல முடியல எங்களால். கண்டிப்பாக ஒரு நாள் இதையும் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். ஸோ பல போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு மேரேஜ்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, மேரேஜுக்கு முன்னாடியே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, மேரேஜுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோ தான் வந்து ப்ராப்ளம் சொல்கிறியா? சரி, நாங்கள் பார்த்துக்கங்க, நீங்களே பார்த்துக்க முடிச்சுட்டு உனக்கு இருக்கு. இது வந்து நாங்கள் மேரேஜ் ஏன்னா இதில் நாங்கள் 2 பேருமே கேவலமாக தான் இருப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த தொப்பியெல்லாம் கம்பல்சரி வைக்கிறீங்க. இவங்க வீட்டில் வந்து இந்த தொப்பியெல்லாம் வைக்கணுமாமா. மேரேஜ் முடிஞ்சிச்சு. மேரேஜ் முடிஞ்சு எங்களோட ரிசப்ஷன் லுக்கு
அதை பார்த்துடலாமா? அது கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். முக்கியமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமையல. ஸோ அதனால வீட்லயே தான் நாங்கள் வந்து ரிசப்ஷன் வச்சோம். இதுதான் வந்து மேரேஜ் லுக். இது வந்து என்னோட ஃபேவரட் போட்டோ. இந்த போட்டோ வந்து நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேமரா முடிச்சுட்டு வீட்டுக்கே போக கிளம்பிட்டாரு. அப்போ அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எடுத்த போட்டோ தான் இந்த போட்டோ. ஸோ இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் போட்டோ. இப்போ அப்புறம் வந்து இது இந்த ஃபோட்டோ. ஸோ இது ஃபேவரட் ஃபோட்டோ. ரொம்ப ரொம்ப இருக்க எல்லாத்துலேயும் வந்து இது வந்து ஃபேவரட் ஃபோட்டோ. இதோட வந்து எங்களோட லவ் ஸ்டோரி அண்ட் மேரேஜ் ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் யாராவது டவுட் இருந்தால் சொல்லலாம். அப்போ நாங்கள் காட்டின ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களோட ஃபேவரட் ஃபோட்டோவை வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு இந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து இப்படி தூக்கி வீசிடுவோம் உங்களுக்காக. அதுக்கப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் டிலே ஆனால் மன்னிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.